ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது யூடியூப்பில் தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன பொன்னரசன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தில் ஹீரோனோட அப்பா ஒரு டாக்டராக இருக்கார். அவர் தன்னோட மகளை ரொம்ப பாசமாக அன்பாக வளர்க்குறாரு. ஒரு நாள் இவரோட ஹாஸ்பிட்டலில் லவ் ஃபெயிலியரால் சூசைட் அட்டன் பண்ண பொண்ணை அட்மிட் பண்ணுறாங்க. பட் அந்த பொண்ணை இவரால் காப்பாற்ற முடியாத காரணத்தினால இவர் ரொம்பவே மன உடைஞ்சு போயிருந்தாரு. இந்த மாதிரி தன்னோட பொண்ணும் தப்பான முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி ஹீரோனியோட அப்பா ஹீரோனி கிட்ட சத்தியம் வாங்குறாரு. இதுக்கப்புறம் ஹீரோனியை ஒருத்தர் லவ் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காரு. அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஹீரோனி ஹீரோவை லவ் பண்ணுறதா ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஹீரோவும் ஹீரோனி தன்னை உண்மையாக லவ் பண்ணுறதா நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. ஹீரோனி ஹீரோ கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லி சாரி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ கிட்ட யாரும் சாரி சொல்லவும் கூடாது, அவரும் யாருக்கிட்டையும் சாரி சொல்லவும் மாட்டாருன்னு ஹீரோனிக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ரஞ்சித், சௌமியா மேனன், நரேஷ், ராவ் ரமேஷ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட டைரக்டர் இந்த படத்தை சூப்பரான ஃபீல் குட் கலந்த ரொமான்டிக் ட்ராமா மூவியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது. படத்தோட ஹீரோ ரொம்ப தரமாக நடிச்சிருக்காரு. ஹீரோனியும் செம சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாருமே எந்த குறையும் இல்லாமல் சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் உள்ள மெசேஜ் நோட்டபுளாக இருக்குது. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் எதனால் நடந்தது அப்படிங்கிறத படத்தோட செகண்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் ஹீரோ எதுக்காக யாருக்கிட்டையும் சாரி சொல்லாமல் இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ரீசன் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. படத்தில் உள்ள மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. படத்தோட ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தில் வில்லன் ரோல் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஏதோ வில்லன்னு ஒருத்தரை படத்தில் வைக்கணுமேனு வச்ச மாதிரி இருக்குது. படத்தில் உள்ள சாங்ஸ் எல்லாம் படத்தோட டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்க தவிர கொஞ்சம் கூட இம்ப்ரெஸ் பண்ணல. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், சூப்பரான ரொமான்டிக் ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.